கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் காலை நேர தியானமாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற வேத பகுதி எபிரேயருடைய நிருபம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்யவான் என்று சொல்லலாமே. பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை சொல்வதற்கு முன்பாக அதனாலே நான் தைரியம் கொண்டிருந்து என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. எதனாலே தைரியம் கொண்டிருந்து? முந்தின வசனமாகிய 5வது வசனத்திலே, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நான் தைரியம் கொண்டிருந்து, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் தைரியம் கொண்டிருந்து கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்ல முடியும். பண ஆசை என்பது தேவனுடைய கிருபைக்கு விரோதமான ஒரு பாவம். பணம் தேவைதான். பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். ஆனால் பண ஆசை, இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும் என்று சொல்கிறார்களே, போதாது போதாது என்று சொல்கிறார்களே, அந்த ஆசை. ஒரு பேராசைக்காரன் இருந்தான். அவனுடைய பெயர் மைதாஸ். அவன் தான் தொட்டதெல்லாம் தங்கமாக வேண்டும், தொட்டதெல்லாம் பொன்னாக வேண்டும் என்று விரும்பினான். அப்படியான ஒரு வரத்தை இறைவனிடத்திலே பெற்றுக்கொண்டான். அவன் தொட்ட எல்லாம் பொன்னாய் மாறிற்று. அவனுடைய கட்டில், சேரு, போஜன மேஜை எல்லாம் தங்கமாக மாறிடுச்சு. குடிக்கும்படியாக தண்ணீர் பாத்திரத்தை தொட்டான், அது தங்கமாய் மாறி போய்விட்டது. புசிக்கும்படியான உணவை தொட்டான், தங்கமாய் மாறிவிட்டது. தன்னுடைய செல்ல மகளை தொட்டான், அவளும் தங்கமாய் மாறி போனாள். கடைசியாக வீடு முழுவதும் தங்கம், ஆனால் அவனோ உணவின்றி மரித்து போனான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பேராசை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரோ அது போதும் அப்படி நினைக்கணும். கர்த்தருடைய கிருபைதான் நமக்கு தேவை. கர்த்தருடைய பரிசுத்தமான பிரசன்னம் நமக்கு தேவை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பணம் தேவை, பண ஆசை இருக்கக்கூடாது. நம்முடைய ஆத்துமாவிலே பண ஆசை இருக்குமானால் அதை வேரோடும் வேரடி மண்ணோடும் களைந்து எறிய வேண்டும். நமக்கு இருக்கிறவைகள் போதும் அப்படின்னு எண்ணணும். இப்படிப்பட்ட சிந்தனை இருக்கும்போது நம்மிடத்தில் பண ஆசை இருக்காது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு எதை கொடுக்கிறாரோ அதை நாம் திருப்திப்பட்டு கொள்ள வேண்டும். பேராசை கூடாது. அந்தந்த நாளுக்கு கர்த்தருடைய கிருபையே போதும். நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் கர்த்தருடைய கிருபையை குறித்தே தான் இருக்கணுமே தவிர பொருள்களையோ பணத்தையோ ஐஸ்வர்யத்தையோ தங்கத்தையோ வெள்ளியோ குறித்து நம்முடைய சிந்தனையில் இருக்கக்கூடாது. நாளைய தினத்தை குறித்து நாம் கவலைப்படக்கூடாது. பிரியமானவர்களே, நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ளணும். இதெல்லாம் இருந்தால் தான் எனக்கு சந்தோஷம், இது இல்லைன்னா சந்தோஷம் கிடையாது அப்படி நினச்சிட்டிங்கன்னு வைங்களேன், உங்கள் வாழ்க்கையில் கனவுல கூட சந்தோஷத்தை பார்க்க முடியாது. பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களுடைய ஐஸ்வர்யம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் அது ஒருபோதும் நிலச்சிருக்காது. தேவனுடைய கிருபையில் மாத்திரமே நாம் போதும் அப்படின்னு நினைக்கணும். போதும் அப்படிங்கிற திருப்தி இல்லாதவங்க எப்போதும் பேராசையோடு வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. இப்படிப்பட்டவங்களை திருப்திப்படுத்துறது முடியவே முடியாது. பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் இதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். எல்லா சூழ்நிலையிலையும் மனரம்யமாக இருக்கணும். நமக்கு பவுல் தானே முன்மாதிரி. பவுலை போல நாம் எல்லா சூழ்நிலையிலையும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ளணும்.
போதும் அப்படிங்கிற மனதோடு கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். கர்த்தர் நம்ம விட்டு விலகுவதில்லை, இன்னும் நம்ம கைவிடுவது இல்லை அப்படின்னு வாக்கு பண்ணிருக்கிறாரு. இந்த வாக்கு தத்துவம் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களுக்கும் சாரமாக இருக்குது. இந்த வாக்கு தத்தமே நமக்கு போதுமானது. நம்முடைய வாழ்க்கையில் இந்த வாக்கு தத்தம் நிறைவேறும் பொழுது நாம் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக காணப்படுறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்ம விட்டு விலகாமலும் அவர் நம்மை கைவிடாமலும் இருப்பதனால நம்ம கர்த்தருக்குள்ள தைரியமாக இருக்க முடியும். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் அப்படின்னு விசுவாசத்தோடு சொல்லணும், நம்பிக்கையோடு சொல்லணும், தைரியத்தோடு சொல்லணும். ஆனால் இதை பெருமையோடும் அகந்தையோடும் அகம்பாவத்தோடும் திமிரோடும் சொல்லிவிடக்கூடாது. கர்த்தர் எனக்கு சகாயராக இருப்பது என்னாலே அல்ல, அது கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய தயவு, கர்த்தர் என்மேல் வைத்திருக்கிற மகா பெரிய மன உருக்கம். அதனால தான் கர்த்தர் எனக்கு சகாயராக இருக்கிறாரு. கர்த்தரே எனக்கு சகாயராக இருக்கிறபடியினால நான் எதை குறித்தும் பயப்படவோ கவலைப்படவோ வேண்டிய அவசியமே இல்லை என்று சொல்லி உங்களுடைய சகல காரியங்களையும் கர்த்தரை முன்னாடி வைக்கணும். ஒருவேளை பிரியமானவர்களே, மனுஷங்க உங்களுக்கு தீமை செய்தாலும், பில்லி சூனியம் செய்வன ஏவல் மாந்திரீகம் இப்படி பல காரியங்களை உங்களுக்கு விரோதமாக ஏவினாலும் அந்த தீமைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு நன்மையாக மாற்றி தருவார். காரணம் என்ன? கர்த்தர் உங்களுக்கு சகாயர், கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் நமக்கு சகாயர். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.